நான் கிளம்புறேன், ஊருக்கு நேரம் ஆச்சு. இல்லை உள்ள சத்தம் கேட்குறாங்க, நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் அடிச்சு விட்டீங்க, எது எதாவது போச்சுன்னு வாங்கின கூட இங்கே மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு கதறி அழுதாங்க. என்னம்மான்னு கேட்டேன். பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்து உள்ளே போய் பார்த்தேன். நான் ரத்தம் சிதறி கடந்து இறந்த நிலையில் கிடந்தாங்க. காலையில் கூட நான் அவங்கள பார்த்துட்டு தான் போனேன். ஸ்கூலுக்கு அவங்க பிள்ளைய நான் தான் டெய்லி கூப்பிட்டு போவேன். நான் காலையில் போகும்போது கூட கூப்பிட்டு போனேன். பார்த்துட்டு சிக்கன் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைய போய் இறக்கி விட்டுட்டு அவங்க பிள்ளையோட சொல்லிட்டு வந்தேன். அப்பா அம்மா சண்டை ஓட்டம் நீ கண்டுக்காத, விட்டு நீ உன் படிப்பை பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு வந்து 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு. காலையில் கூட 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் போகும்போது பார்த்தாங்க. அப்பா ஊருக்கு போயிட்டு அவர் சொல்லிட்டு தான் போனார். போன கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு நடந்த சண்டையில் அவர் கத்தி வச்சு களத்தில் குத்தி கொண்டுட்டார். ஏற்கனவே ரொம்ப நாளாகவே இருந்துச்சு சண்டை. நாங்கள் அதுக்கு தான் அவர் ஊர் வந்து சித்தராஜபுரம். நாங்கள் அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். அவங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 3 பேர். நான் 3வது பிள்ளையோட மாப்பிள்ளை, அவங்க 2வது. நாங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சண்டை நடந்துட்டுச்சு. நாங்கள் சத்தம் போட்டு வச்சுட்டு இருந்தோம். இப்போ வெளியூரில் ஒரு வேலை வந்துட்டு இருந்தார். ஒரு 3 மாதம் அங்கே வேலை ஆக்காரு. அப்போவும் வருவார், 5 நாள் இருந்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போ வரும்போது நடந்த சண்டையில் தான் இந்த மாதிரி செஞ்சுட்டார். அப்புறம் போலீஸுக்கு தகவல் யாரோ இங்கேருந்து சொல்லியிருக்கு. அவங்க வந்து பார்த்து இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியலை. கேமராவில் பார்த்தாலும் பையை தூக்கிட்டு கட்டப்பையை தூக்கிட்டு எங்கேயோ போனோமான்னு வீடியோ மட்டும் காட்டினாங்க. எங்கே போயிருக்காருன்னு தெரில. போலீஸ் இனிமேல் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எங்களுக்கு சீக்கிரமாக. விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க.